வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு, அப்போ தெரியும் அதில் இருக்கிற கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கூட பிள்ளையை வளர்த்துப்பாரு அப்படின்னு அதையும் சேர்த்து இருக்கணும். நம்ம பிள்ளைகளை வளர்த்து கரை சேர்க்கறதுக்கு முன்னால் பாப்பா போதும் போதும்னு ஆகிடு போல இருக்கு. இப்போ தெரியுது ஏன் நிறைய பேர் கல்யாணமே வேண்டான்னு தெரிச்சு ஓடுறாங்கன்னு. அட, ஒரு தமாசுக்கு சொன்னேங்க. பிள்ளைகளை குறை சொல்ல முடியுமா? நம்ம வாழ்க்கைக்கே ஒரு பர்பஸ் கொடுக்கறது அவங்க தான். ஸோ ஒரு பெற்றோர்களாக நம்ம குழந்தைக்கு நாம் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கணும், என்ன மாதிரியான அறிவு, திறமை, பழக்க வழக்கங்கள் அவங்களோட அடல்ட் லைஃபுக்கு உதவியாக இருக்கும், அதை விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். ஏங்க, இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்கள் பிள்ளைங்களை பில்கேட்ஸ் ரேஞ்சுக்கு வளர்த்துட்டீங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயலுங்க இப்போ தான் 8ஆம் கிளாஸ்லேயும் 5ஆம் கிளாஸ்லேயும் இருக்கிறானுங்க. இது யூடியூப் பாஸ், யார் வேணால் அட்வைஸ் கொடுக்கலாம், குவாலிஃபிகேஷன் எல்லாம் தேவையில்லை. ஸோ இது மற்றும் ஒரு அறிவுரை மலை பொழியும் எபிசோட். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். நம்ம குழந்தைகளுக்கு எது சொல்லிக் கொடுக்குறதா இருந்தாலும் அவங்க டீனேஜுக்கு போகிறதுக்கு முன்னாலேயே சொல்லிக் கொடுத்துறது நல்லது. அதாவது 13 வயசுக்கு முன்னாலேயே சொல்லிக் கொடுத்துடணும். 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? வயசு கூட கூட அவங்க ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன்ஸாக நல்ல விஷயங்களை சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தோன்னு வைங்க, பசுமரத்தாணி மாதிரி அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். வளரும்போது அவங்கள மோல்ட் பண்ணுறது ஈஸி. அப்படி என்ன வயசாகிடுச்சு அவங்களுக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோன்னு வைங்க, 13 வயசுக்கு அப்புறம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் வாழ்க்கையில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு என்னென்ன கோர் பிலீஃப்ஸ் அவங்களுக்கு இருக்கணுமோ, இன்செப்ஷன் மாதிரி ஆரம்பத்திலேயே அவங்க மனசில் அதெல்லாம் பதிய வச்சுருறது நல்லது. அப்படி அவங்க மனசில் பதிஞ்சிருச்சுன்னு வைங்க, அவ்வளோ ஈஸியாக ஃப்யூச்சரில் அவங்க மாற மாட்டாங்க. இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் நம்மகிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க, டேய் சிகரெட் பழக்கம்லாம் இருக்கக்கூடாதுரா, உடலுக்கு கெடுதல் அப்படின்னு ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்மளில் எத்தனை பேர் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு சிகரெட்டை தவிர்த்துருக்குறோம்? அட, ஒரு பஃப் தானையா, அதில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சாதாரணமாக ஆரம்பிப்போம். பார்த்தா அதில் அடிக்ட் ஆகி அதை விட்டு வெளியில் வர அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். நமக்கு அது கெடுதல்னு தெரியுது, ஆனாலும் அதுக்கு உள்ளே போய் ஏன் விழுறோம்? நம்ம குழந்தைகளும் அதே தப்பை பண்ணாமல் இருக்க நாம் என்ன செய்யலாம்? நம்ம அப்பா அம்மா மாதிரியே டேய் சிகரெட் பழக்கம் எல்லாம் கூடாதுரா, உடலுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்கிறதோட நிறுத்திடலாமா? இங்கே முக்கியமாக நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங். அவங்களுக்கு எது தப்பு எது சரின்னு குழப்பமே இல்லாமல் கிளியராக பார்க்க தெரிஞ்சிருக்கணும். சரியான விஷயங்களை செய்யணும், தவறான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். அந்த முடிவெடுக்கிற திறமை நம்ம குழந்தைகளுக்கு இருக்கணும். ஏன் அது முக்கியம்னா, நாம் எப்போவுமே அவங்க கூட இருக்க போகிறதில்ல. நாம் இல்லாத நேரத்துலையும் அவங்க சரியான முடிவை எடுக்கணும். இப்போ நம்ம சிகரெட் எக்ஸாம்பிள்லையே அது கெடுதல் அப்படின்னு நாம் சொல்கிறத விட, ஏன்பா சிகரெட் கெடுதல் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு அவங்களையே யோசிக்க வைக்கணும். அதனால் வர்ற பாதிப்பை அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணாங்கன்னு வைங்க, அதுவும் 10 வயசுக்கு முன்னாலேயே பண்ணாங்கன்னு வைங்க, அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? சிகரெட்னாலே அந்த கருப்பு நுரையீரல் தான் அவங்க ஞாபகத்துக்கு வரும். அப்படி அவங்க மனசில் சின்ன வயசுலேயே ஆளை பதிஞ்சிருச்சுன்னு வைங்க, வளர்ந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பஃப் அப்படின்னு ஆஃபர் பண்ணால் கூட நோ தேங்க்ஸ் அப்படின்னு தெளிவாக சொல்லுவாங்க. அடிக்ட் ஆகிறது எவ்வளோ ஈஸி, அதை விட்டு வெளியே வர்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சின்ன வயசுலேயே அவங்க மனசில் ஆளை பதிஞ்சிடணும். அடுத்து நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களையே யோசிக்க வைக்கணும். சமயத்தில் நாமளே யோசிக்காத க்ரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் சால்விங் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை சின்ன வயசுலேருந்தே நம்ம என்கரேஜ் பண்ணணும். எடுத்துக்காட்டுக்கு, இப்போது டெய்லி பியானோ ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி அதை ஸ்கிப் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கக்கிட்டேயே சொல்யூஷன் கேட்கலாம். கண்டிப்பாக க்ரியேட்டிவாக நிறைய சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதில் ஒன்றை சூஸ் பண்ண சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லலாம். அவங்க ப்ரப்போஸ் பண்ண சொல்யூஷன் அப்படிங்கிறதுனால அதை சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க. குழந்தைங்க நேச்சுரலாகவே ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அதில் முக்கால்வாசி கேள்விகளுக்கு நமக்கே விடை தெரியாது. அதுக்காக தெரியலம்மா அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணாமல் அவங்க கூடவே சேர்ந்து விடையை கண்டுபிடிக்கணும். அப்படி அவங்க க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ண பார்க்கணுமே தவிர, அந்த பிஞ்சு வயசுலேயே அதை நாமளே வளர விடாமல் பண்ணிடக்கூடாது. அடுத்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஃபெயிலியர், தோல்வி. என்னங்க, பிள்ளைங்களுக்கு ஜெயிக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும், நீங்கள் என்னடா தோக்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் அதிர்ச்சி ஆகலாம். ஒரு குழந்தை எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? அந்த ஜெயிச்சதுனால வர்ற போதையை அவங்களால அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? எதில் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியுதோ அதில் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க, ஒதுங்கிடுவாங்க.
அது ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளமாக வரும். ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க முயற்சி பண்ணும்போது நாம் முதல்ல தோற்கத்தான் செய்வோம். தட் இஸ் டோட்டலி ஓகே அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். ஒரு விஷயத்தில் தோக்குறோன்னா அதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல நம்ம ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர, தோத்துட்டோமேனு மனசு உடைஞ்சு போய் அடுத்து முயற்சி பண்ணாமலே விட்டுடக்கூடாது. அதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்கள புது விஷயங்களை முயற்சி பண்ண வைக்கணும். தோல்வி உலகத்தோட முடிவில்லை, அது வெற்றியின் முதல் படி அப்படின்னு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு தெரியணும். அடுத்து, என் பிள்ளைங்க பஞ்சமத்தையில் தான் படுக்கும் அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்க்கக்கூடாது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கணும். ஊருக்கு கிராமத்துக்கு போகலாம், தரையில் படுக்கலாம், கேம்பிங் போகலாம், வைல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரா லைஃப் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்த பிள்ளை அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் பெருமையாக சொல்லுவாங்க. அது பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லை. பிள்ளைங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரியான ஆர்வக்கோளாறான பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதை ஜாலியாக ஃபன்னாக குடும்பமாக பண்ண பார்க்கணும். அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா, ஸ்டாய்சிசம் மாதிரி வாழ்க்கையில் லக்ஸரியும் அனுபவிக்க தெரியணும். கஷ்டம்னு வரும்போது இதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு அதை கடந்து போகிற மனதைரியமும் இருக்கணும். அந்த தைரியம் இருந்தாலே வாழ்க்கையில் பல போல்டான முடிவுகளை அவங்க ஈஸியாக எடுப்பாங்க. அடுத்து, சோசியல் பிஹேவியர். மற்ற குழந்தைகள் நம்ம பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்க? அந்த பிள்ளைங்க வந்தால் சூப்பர், நல்லா விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அல்லது ஐயோ அந்த பிள்ளைங்களா, அதுக்கு நான் தனியாகவே விளையாண்டுக்கிறேன் அப்படின்னு தெரிச்சு ஓடுறாங்களா? சோசியல் பிஹேவியர் சரியில்லைன்னா வளர்ந்த பிறகு ஆஃபீஸ் ஆகட்டும், சொசைட்டி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உங்களை எப்படி மற்றவங்க ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நல்லது. பொம்மைகளை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், சண்டைன்னு வந்தால் காம்ப்ரமைஸ் ஆகிறதா இருக்கட்டும், மற்றவங்க சிச்சுவேஷனில் இருந்து அவங்க கஷ்டத்தை பார்க்க தெரிகிற அந்த அனுதாபமாகட்டும், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம குழந்தைய சோஷியலி ரெடி ஆக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த பழக்கங்கள் இல்லைன்னா அதை அவங்கக்கிட்ட டெவலப் பண்ணுறது நம்ம கடமை. இதெல்லாம் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம டெவலப் பண்ண வேண்டிய கோர் ஸ்கில்ஸ்னு சொல்லலாம். இது போக நம்ம பிள்ளைகளோட ஃப்யூச்சர் சக்ஸஸ்க்கு நாமளும் சில பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும். 12 வயசு வர குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் 10 மணி நேரம் தூக்கம் வேணும். அந்த 10 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் காம்ப்ரமைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் டிஸ்ட்ராக்டடாக இருப்பாங்க, கிளாஸில் ஃபோக்கஸ் பாதிக்கப்படும். அதனால் குழந்தைங்க தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. 9 மணிக்கு பெட்டுக்கு போயிட்டு 7 மணிக்கு முழிக்கிற மாதிரி பழக்கத்தை உருவாக்கிக்கணும். இன்ஃபேக்ட் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்கெடியூல் இருந்தால் நல்லது. 5லேருந்து 6 வரை விளையாடு, 6லேருந்து 7 வரை படி, டின்னரை முடிச்சுட்டு அரை மணி நேரம் டிவி பாரு, 9 மணிக்கு தூங்கப்போ அப்படின்னு கிளியராக ஸ்கெடியூலை போட்டு அதை ஃபாலோ பண்ண வைக்கணும். ஸ்கெடியூல் அண்ட் ரூல்ஸ் அவங்க டிசிப்ளின்டாக வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கறதும் நம்ம கடமை. அவங்க படிக்கிற நேரத்தில் வீட்டில் டிவி ஓடாமல் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் என் பிள்ளை குக் வித் கோமாளி பார்த்துட்டே படிச்சிடுவா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிப்போட குவாலிட்டியும் இருக்கும். அப்புறம் மொபைல். குழந்தைங்கக்கிட்ட மொபைலை கொடுக்கறது அவ்வளோ நல்ல ஐடியா இல்லை. அதுக்கு உள்ளே இருக்கிற மாய உலகத்துக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு சுவாரஸ்யமாக தெரியாது. நிறைய டீனேஜ் கிட்ஸை பார்க்குறோம், மொபைலும் கைமா தான் இருக்காங்களே தவிர சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சட்டை பண்ணுறதே கிடையாது. இதில் மெட்டாவர்ஸ் வர வருதான், ரொம்ப கஷ்டம். இப்படி மொபைலில் ஹை ஆக்டேன் கேம்ஸ் விளையாடி பழகின கிட்ஸுக்கு புக்ஸ் படிக்கிற பொறுமை வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சுத்தமாக பொறுமையாக இருக்காது. அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி நாம் பார்க்குற யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படிங்கிற யோலோ க்ரௌட். ஃப்யூச்சரில் இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போகிறோமோ தெரியல. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, குழந்தைகள்கிட்ட மொபைலை கொடுக்குறத எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தவிர்த்துக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் அவங்க முன்னால் நாம் மொபைல் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது இன்னும் பெட்டர். அப்புறம் ஆஸ் அ பேரண்ட் நம்ம பிள்ளைகளோட புத்திசாலித்தனத்தை விட அவங்க ஒரு டாஸ்கில் போடுற எஃபர்ட்டை நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். வாழ்க்கைங்கிறது ஒரு மராத்தான் ரேஸ், 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் கிடையாது. அதிக எஃபர்ட் போட்டு ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்குற பிள்ளைகளோட சக்ஸஸ் ரேட் புத்திசாலி பிள்ளைகளை விட அதிகம். நீங்கள் எத்தனை பேர் ஏஞ்சலா டக்வொர்த்தோட கிரிட் புக் படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியல. அவ்வளோ சுவாரஸ்யமான புக்கு கிடையாது. ஆனால் அதில் சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் பியூர் பிட்காயின், பியூர் கோல்டு. ஒரு விஷயத்தில் சூப்பர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஆட்களோட வரலாறை பார்த்தா அவங்க அட்லீஸ்ட் 10,000 hours அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ண எஃபர்ட் போட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த புக்கோட குயிக் சம்மரி. கிரிக்கெட், டென்னிஸ், செஸ், மியூசிக், எந்த ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு சூப்பர் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்கன்னா அவங்க அதில் ட்ரெயின் ஆகிறதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட் அட்லீஸ்ட் 10,000 hours. நம்ம பிள்ளைகளை சூப்பர் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணுற டெடிக்கேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் கிரிட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் இருந்தாலே
ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரிட் அவங்கக்கிட்ட டெவலப் ஆகும். ஒரு விஷயம் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். 18 வயசு வரை தான் நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருப்பாங்க. நாம் நினைக்கிற அளவுக்கு அது ரொம்ப காலம் இல்லை. கண்ணு மூடி திறக்கிறதுக்கு முன்னால் சருன்னு போயிடும். அதனால் அவங்க கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிறது நல்லது. இந்த 18 வருஷத்தில் பிள்ளைங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களை கோட்டை விட்டுடக்கூடாது. அவங்க வளர்ந்த பிறகு நாம் வாங்கி கொடுத்த பொருட்கள் எல்லாம் அவங்க ஞாபகத்தில் இருக்காது. அவங்க நாம் கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ், அந்த அனுபவங்கள் தான் அவங்க ஞாபகத்தில் இருக்கும். ஸோ மேக் இட் கவுண்ட். பேரண்டிங்கிறது ஒரு சவாலான விஷயம். இதில் எதுவும் சரி தப்பு அப்படின்னு கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவும் குழந்தைகளுக்காக நம்ம பண்ணுறோம். அதனால் இது பண்ணலையே அது பண்ணலையே அப்படின்னு நம்ம கில்ட்டியாக எல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. பிள்ளைங்களுக்கு நம்ம ஃபைனான்ஷியல் நாலேஜை சின்ன வயசில் இருந்தே எப்படி டெவலப் பண்ணலாம், அதை நாம் அடுத்த எபிசோடில் விளக்கமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.